வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோகம் நடத்தி அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க தவத்தன்றைக்கு தவற விட்டுட்டோம். எனக்கு யாராச்சும் வழி நடத்தினா ஏன்னா என்னோட தவம் சிறப்பா இருக்கும். இந்த சாந்தி தவம் அப்படின்னா அது நீங்க தான் அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஐயா கிட்ட கேட்டா தெரியும். இன்னொன்று என்னவோ கேட்கணும்னு நினைச்சேன். ஐயா கிட்ட நினைவு வந்தது, நான் கேட்டுடுறேன். ஆனால் இன்றைக்கு ஞானக்களஞ்சிய கவி தயாராக இருக்கிறது. நேற்றைய கவி. இந்த கவிக்கு
விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்வுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, உடலும் உள்ளமும் தலைப்புல ஞானம் வாழ்வும் நூலின் ஒரு கவிதை. மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். மாபெரிய பேரெண்ட வெளியில் சுற்றி தனித்தியங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். அதாவது ஹியூமன் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி நேச்சர்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதியே. எப்படி என்றால், இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆற்றல்கள் உண்டோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு திரு வடிவம்தான் மனித உடல். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவமி யுகே யுகே என்று கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் யுகங்கள் தோறும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். டிரான்ஸ்லேஷன் சரியாத்தான் இருக்குது, ஆனா தப்பாக புரிந்து கொண்டோம். ஒரு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று புரிந்து கொண்டோம். அப்படி அல்ல. தர்மத்தின் பலன் சுகங்கள், அதர்மத்தின் பலன் துன்பங்கள். அப்ப எப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அதை நீக்குவதற்காக அங்கங்கே அறிவான நான் எழுச்சி பெற்று அந்த துன்பத்தை நீக்குகிறேன் என்பதுதான் சரியான புரிதல். அப்படி இந்த உயிர் என்ற உணர்கின்ற ஒரு சிறப்பு தோன்றிய போதே அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற அறிவு எழுச்சி பெற்றது. பஞ்சபூதங்கள் வரைக்கும் அந்த அவஸ்தை இல்லை. எல்லாமே உணராதவை, உணர முடியாதவை. சுத்தவெளியிலிருந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் அவை எல்லாமே உணராத தெய்வத்தின் அம்சங்கள். உணர்கின்ற தெய்வம் என்பது ஜீவகாந்தம் தோன்றிய பிறகுதான். இதைத்தான் பரமாத்மா என்றும் கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்கின்றோம். பரமாத்மா என்றால் உணர்கின்ற திறம் பெற்ற தெய்வம். அதிலே லேசான வெப்பமும் நீர்த்தன்மை இணைகின்ற போது உயிர்கள் தோன்றும். மைக்ரோ பாக்டீரியா, அதுக்கு உணர்வு ஏற்பட்டுகிறது. அப்ப உணர்கின்ற திறம் வருகின்ற போது இன்ப துன்பத்தை தான் உணர்கிறது. அப்ப அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எல்லாமே அறிவின் எழுச்சி தானே. அப்ப அந்த அறிவே அந்த துன்பத்தை எப்படி நீக்குவது என்று ஆராயும். ஆராய்ந்து பார்த்து அதுக்கு தகுந்த வழியை, அதனுடைய அறிவுக்கு எட்டிய வழியை அது பின்பற்றும். இப்ப 5 விலங்குகள் வரைக்கும் பார்க்கின்ற போது உடல் சார்ந்த தேவைகளை தவிர அதற்கு வேறு தேவைகள் இல்லை. 5 விலங்கு பறவைகளை கடந்து ஒரு ஜீவன் வருகின்ற போதுதான், மனிதனாக வருகின்ற போது, இப்போ எல்லா வகையிலையும் துன்பம் நீங்கிய இன்பத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய வகையிலே உரு பெற்றதுதான் மனித வடிவம். இப்ப மனித உடல் அமைப்பு பாருங்களேன், எல்லா காரியங்களும் நம்மால் செய்ய முடியும். அதே போல சிந்தனை திறம், பகுத்தறிவின் மூலமாக சிந்திக்கின்ற திறத்தை கொண்டு நமது உணவை நாமே எடுத்துக்கொள்ள முடியாது என்றாலும் கூட அதற்கு வகை என்ன ஒன்றை தோற்றுவிக்கலாம். அப்போ கலர் நிறத்தை கூட பதப்படுத்தி செப்பனேட்டு அதை விளை நிலமாக்கி அதிலே ஒரு பயிரை விதைத்து வருகின்ற
தானியங்களை, உணவுப் பொருளை வைத்து தானும் உண்டு மற்றவர்களுக்கும் உணவளிக்க முடியும். ஒரு விவசாயியின் உழைப்பிலே ஒரு 10 பேருக்காவது உணவளிக்க முடியும். அப்ப இத்தனை வளம் நிறைந்த ஒரு திரு வடிவம் என்றால் மனிதன் தானே. ஆனா சாமி சொல்லுவாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள திருவடிவம் மனிதன். ஆனா இந்த பெருமையை நாம் தக்க வைத்துக் கொண்டோமா? இந்த சிறப்பை நாம் தக்க வைத்துக் கொண்டோமா என்றால் இல்லை என்பதுதானே கசப்பான பதில். அப்போ ஏன் இல்லை என்ற கேள்வி வரணும் இல்லை? மண்ணிலே பிறந்தவனாம், மனதிலே சிறந்தவனாம், மனிதன் நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா, சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும் என்றார் கண்ணதாசன். இவ்வளவு சிறப்புமிக்க மனிதனை சிந்தித்து பார்த்தால் சிரிப்பா வருது. லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சுட்டு அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்திற்கு பயந்து இப்ப தூக்கம் இல்லாம தவிக்கிறான். எதுக்கடா இவ்வளவு சம்பாதிச்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? 49 தலைமுறைகளுக்கும் மேல பல மடங்கு அதிகமான செல்வத்தை சேர்த்திருக்கிறோம். இப்ப என்னாச்சு? சேர்த்தது செல்வமா துன்பமா? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். போகும்போது கிரேட்டர் தி சாரோ தானே. அப்ப மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். மனசுதான் எல்லா நோய்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணம். மனசை மட்டும் பக்குவப்படுத்தி விட்டால் பரிணாமத்தின் நோக்கம் நிறைவேற்றி விடுகிறது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வத்துக்கு ஏது சுக துக்கங்கள்? எனவே இப்படிப்பட்ட அற்புத திறமுள்ள மனிதன் ஒரு உடல் அமைப்பு, சிந்தனை திறத்தை பார்க்கின்ற போது பெரும் வியப்பு. மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்தேங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். தனித்தேங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் ஊடுருவ கண்டேன். எப்படி? நாம் இந்த சூரிய குடும்பத்துல வாழ்கிறோம். ஒரே ஒரு சன் ஃபேமிலி தான். இதை சூழ்ந்து 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். இதை மில்கிவே கேலக்சி என்று சொல்றாங்க. இது போல் பல அண்டங்கள் நிறைந்தது இந்த யூனிவர்ஸ். சரி, இந்த மில்கிவே கேலக்சி அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. ஒரு சூரிய குடும்பமே கிட்டத்தட்ட 700 கோடி மைல் ஆரம். சுற்றுலா ஆரம் 700 கோடி மைல். அப்போ 1400 கோடி மைல் விட்டமாச்சா? ஆனா இது எங்க இருந்து இந்த ஆரம் அப்படின்னா, சூரியனின் விளிம்பில் இருந்துதான் இந்த கணக்கு. சூரியனுக்குள்ள 7 லட்சம் கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 14 லட்சம் கிலோமீட்டர் அங்க சேர்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட 700 கோடிக்கும் மேலான விட்டம், 1400 கோடிக்கு மேலான டயாமீட்டர் உடையது இந்த ஒரு சூரிய குடும்பம். 1400 கோடி மைல். 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. சரி, இந்த சூரியன்களே நட்சத்திரங்கள் என்றும் பேசப்படுகின்றன. மிக தொலை தூரத்தில் இருக்கின்ற சூரியன்கள், மிக பெரும் சூரியன்கள், அதிலிருந்து வருகின்ற அலை கீற்றுகள் நட்சத்திரங்கள் போல தெரியும். அதனால அவற்றை நட்சத்திரங்கள் சொல்றோம்.
இப்போ இதை 27 தொகுதிகளாக பார்த்திருக்கிறார். இன்றைக்கும் காஸ்மாலஜி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது. அதாவது ஒரு நட்சத்திரத்திலிருந்து கிளம்புகின்ற ஒரு அலைக்கீற்று பூமியில நம் கண் பார்வைக்கப்படுவதற்கு 4 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது. 4 ஒளி ஆண்டுகள். அப்போ ஒளியாண்டு என்பது எவ்வளவு? 1,00,000 என்னோ சொல்றாங்களே கிலோமீட்டரா என்னோ கணக்கு, லைட் இயர். அப்போ அவ்வளவு தூரம் இருக்கிறது நமக்கும் இந்த நட்சத்திர குடும்பங்களுக்கும். ஆனா அவற்றின் அலை வேகம் நம் இல்லை என்றால் இந்த பூமியில ஜீவன்களை வந்திருக்க முடியாது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப 27 தொகுதிகளின் அலை வீச்சு தான் இங்கே கரு பையின் அந்த கருமுட்டை உருவாவதற்கான நாள் கணக்கு, கருவான உயிர் வளர்ச்சியை பெற்றுவதற்கான 10 மாத கணக்கு, பிறகு இந்த கரு பையிலிருந்து எத்தனை குழந்தைகள் பிறக்க முடியும் என்ற கணக்கு, ஜீவன்களின் அனுபவங்கள் எல்லாம் எத்தனை அலைவேகங்களில் அமையும் என்ற கணக்கு எல்லாம் 27 தானே. அப்போ எங்கோ இருக்கின்ற நட்சத்திரங்களின் அலை வீச்சே நம்முடைய உயிரினத்தின் தோற்றத்திற்கு மூல காரணம். பிறகு இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவக்கோள்கள், பிறகு பூமியில ஏற்படுகின்ற பஞ்சபூத கூட்டு, அதனுடைய தெய்வீக விகிதாச்சாரம் அமைகின்ற போது அப்ப எல்லாம் கலந்தது தானே ஒரு நுண் உயிரினுடைய துவக்கம், தோற்றம். அதுதானே நாம் வரைக்கும் பரிணமித்திருக்கிறது. எனவே தனித்தேங்கும் பல அண்டம் அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். பனித்துளி போல் அளவான நாதபிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி நினைத்தவுடன் அங்கும் எங்கும் 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 நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன். இது மட்டுமா? இந்த உடம்பு இன்றைக்கு 60, 70, 80, 100 கிலோ எடை. பிரசவமான போது 3-3.5 கிலோ எடை. தாயின் கருப்பையில் ஆத்மாவாக தோற்றம் பெற்ற போது என்ன எடை, என்ன அளவு? தானம் தந்த தந்தைக்கும் தெரியாது, ஏற்றுக்கொண்ட தாய்க்கும் தெரியாது, இந்த மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கும் தெரியாது கருவாய் இருக்கிறது என்பது. அப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு பிறகு மருத்துவ அறிவுக்கு எட்டியது உண்டாகி இருக்கிறது. 3 மாதம் ஆன பிறகு சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. 4 மாதத்தில் உறுதிப்படுகிறது. ஆனால் என்ன குழந்தை தெரியாது. பிரசவமான பிறகு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடுகிறது. அப்போ இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன? முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனது மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு என்றார். இந்த பனி துளி இருக்கே, அதை விட சிறுசாம். என்னது? இந்த ஆத்மாவினுடைய உயிர் அலைகளுடைய கணக்கு. உயிர் அணுக்கள் எடுத்தா ஏதோ 5 கோடி உயிரணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ளே போனது எவ்வளவு? ஏற்றுக்கொண்டது எவ்வளவு? ஒரு அணு தானே. அந்த ஒரு அணு தானே இதாக வந்திருக்கிறது, உடலாக வந்திருக்கிறது.
எனவே பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி, அதாவது எவ்வளவு பெரிய ஆலமரம், அவருடைய விதை எவ்வளவு சிறுசுங்க. இத்தனை பெரிய மரமும் இத்தனை சிறிய விதைக்குள் அத்தனை பெரிய மரம் எப்படி குடிக்கொண்டது இல்லையா? இந்த சிறிய விதைக்குள் அவ்வளவு பெரிய மரம் எப்படி குடிக்கொண்டது? அது மாதிரி ஒரு சிறு உயிர் துகள், அதன் சேர்க்கையில் எத்தனை அவயவங்கள், ரசாயனங்கள், இதெல்லாம் சிந்திக்கின்ற போது அது மட்டுமல்ல, நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பு. எண்ணம் எங்கெல்லாம் போகும்? காம்பவுண்ட் தான் இந்த கால் வச்சு வெட்டி போடுவேன்றான் பக்கத்து இருக்காரன். போய நான் மனசாலும் வீட்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? கால் வச்சதானே வெட்டுவேன். உன் வீட்டையே நான் மனசால் எடுத்துக்கொள்றேன், எப்பன்னு செய்வேன்? ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. அப்ப எண்ணம் நினைத்தவுடன் எங்கெல்லாம் போகும்? எதையெல்லாம் பார்த்திருக்கிறதோ அங்கெல்லாம் போகும். எதெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் போகும். இப்படி சர்வ வல்லமை மிக்க மனமாகவும், உடல் மட்டுமல்ல, திறம் மிக்க உடல் மட்டுமல்ல, எங்கும் பாயக்கூடிய மனம், எதையும் சிந்தித்து விடை காணக்கூடிய அறிவு, இத்தனை சிறப்புகள் உள்ளதுதான் இந்த உடலும் உள்ளமும். இவ்வளவு காஸ்ட்லியான உடம்பை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் பாருங்களேன். இப்போ இங்கெல்லாம் டென்டல் அப்படின்னா எவ்வளவு செலவுங்க. சர்வ சாதாரணமா $1000 $10,000 செலவு ஆயிடுது. மெடிக்கல் போனா அவ்வளவுதான். அப்போ இந்த 32 பல்லுடைய மதிப்பு எவ்வளவு? ஹார்ட் சர்ஜரினா எத்தனை லட்சம் செலவாகுது. அப்போ ஹார்ட்டுடைய மதிப்பு எவ்வளவு? எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காதது. பிச்சைக்காரன் 2 சினிமால ஒரு டயலாக் வரும், எத்தனை கோடி சொத்து இருக்குது அப்படின்னு கேட்பான். அந்த அக்கௌண்டன்ட் சொல்லுவார், இத்தனை கோடி சொத்து உங்களுக்கு சொந்தம், எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுமா, இந்த கணக்கு சொல்லுவான். அப்ப இத்தனை கோடி சொத்து நான் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா நான் எத்தனை நாள் இருக்கணும் அப்படிம்பா. அது கணக்குலேயே வராது. சரி, இவ்வளவு கொடுத்து என்னுடைய டெத் டயத்துக்கு மேல ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியுமான்னு கேட்பான். இல்ல, இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்பான். அருமையான டயலாக், பிச்சைக்காரன் 2ல கடைசியில கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய டயலாக். அப்படி இந்த அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் எல்லாம் இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லி அவங்க நிமிர்ந்து நிற்க முடியும் சொல்லுங்க? தலைகுனியத்தான் வேண்டியிருக்கும். ஏன்னா பைத்தியக்காரன்னு ப்ரூஃப் ஆயிடும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் பைத்தியக்காரன்னு ப்ரூஃப் ஆகும். பதவி பைத்தியம், பண பைத்தியம், மது பைத்தியம், மாது பைத்தியம். அப்ப எல்லாவற்றுக்கும் மனிதன் அடிமையாகி விட்டான். அதாவது பாரதியார் சொல்லுவாரே, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இதெல்லாம் அடிமைத்தனமாக இருக்கிறதுலயே ஆர்வம் இருக்கு. சுதந்திர மனிதனாக வாழணுன்ற எண்ணம் இல்லை. வாழ்க்கைக்கு உறவும் நட்பும் பொருளும் தேவைதான். ஆனா எவ்வளவு தேவைன்னு கணக்கு இருக்குல்ல. அப்ப என்ன ஆகுது? இதுக்காகவே நேரத்தை ஒதுக்குகின்ற போது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்காத விஷயம் என்னன்னா,
ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான கோடி வருது ஒரு மந்திரிக்கு. இவர் எப்படி மக்களை பற்றி சிந்திக்க முடியும்? இத்தனாயிரம் கோடி எங்க வைக்கிறது, என்ன வாங்குறது, எங்க பதுக்கிறது, இந்த சிந்தனையே போகும்போது எங்க நேரம் இருக்கு உனக்கு மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு? ஆனா மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்ட்டாங்களே. அவன் யோசிக்க முடியாதுன்னு தெரியும். அவனா யோசிக்க முடியாதுன்ற இவன் யோசிக்கணுமில்ல. யோசிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானுங்களே. எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் நான் இவங்களுக்கு தான் வாக்களிப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்களே. எனவே இதெல்லாம் மேடையாடி சொல்ல முடியுமா? இப்படிதான் சம்பாதிச்சேன்னு யாராவது தலை நிமிர்ந்து சொல்ல முடியுமா? ஆனா தர்மத்தின் பலம் என்ன? நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்று தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். ஆனா எவ்வளவு பெரிய செல்வந்தனும் நான் இப்படித்தான் சம்பாதிச்சேன்னு மேடையேறி சொல்ல முடியாது. அப்போ இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு விட்டால் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் என்பாரே பாரதியார். அது போல ஒரு வாழ்க்கை. யாருக்கும் கூனி குறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே இந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த உடலே மிகப்பெரிய ஒரு செல்வம். அதனால தான் என்ன சொல்றாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். உடல் நலம் தான் செல்வமாக மாற்றம் பெறுகிறது. உழைத்தால் தானே சம்பாதிக்க முடியும் இல்லையா? அறிவின் உழைப்பு, உடல் உழைப்பு சேர்ந்தால் தானே சம்பாதிக்க முடியும். பிளஸ் இயற்கை வளங்கள். இப்ப இயற்கை வளங்கள் எதை போய் நம்ம உழைக்க முடியும்? அப்ப இயற்கை வளங்களும் மனித வளமும் சேர்ந்தது தானே வாழ்க்கை வசதிகள். சரி, இப்ப நம் செலவு செய்து சம்பாதித்தது எவ்வளவு? கூட சில பேர் சொல்லுவாங்க, படிப்பு தான் முக்கியமான செல்வம், எதை வித்தாவது குழந்தைங்க நல்லா படிக்க வச்சிருந்துங்க அப்படிம்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா என்ன, நாம குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இருந்த வேட்டியோ நிலத்தையோ வித்தோம். அப்புறம் அவன் படிச்சு சம்பாதிச்சு அவன் ஒரு வீடியோ நிலத்தையும் வாங்குவான். என்ன நாம வித்த இடம் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, அவன் வாங்கின இடம் அவுட் ஆஃப் தி சிட்டி. இவ்வளவுதான் லாப கணக்கு அப்படின்னு. உண்மைதானே? ஏன்னா விலைவாசி ஏற ஏற நாம் இன்றைக்கு வித்த இடம் மறுபடியும் அவன் 20-30 வருஷம் கழிச்சு வாங்கணும்னு சொன்னா இது 50 மடங்கு ஏறி இருக்கும், 100 மடங்கு ஏறி இருக்கும். எப்படி வாங்க முடியும்? அவனுடைய வருமானத்தை வாங்கணும்னு சொன்னா அவுட் ஆஃப் தி சிட்டி ஓரமா தான் வாங்க முடியும். இப்ப இதுல என்ன லாபமா நட்டமா கணக்கு பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு என்ன வாங்க முடியும்னு சொன்னா இருக்கிற ப்ராப்பர்ட்டியே இன்னைக்கு வேல்யூ அதிகம். அப்போ வித்தது வைரம், வாங்கியது என்ன? இதுதான் வாழ்க்கை கணக்கு. அப்போ இவ்வளவு மதிப்புள்ள இந்த உடலை வற்புறுத்தி அதிகப்படியாக உழைக்க வைத்து சிரமப்படுத்தி நாம் ஈட்டியது எவ்வளவு என்றால் சில லட்சங்கள் மட்டுமே. சில லட்சங்கள் மட்டுமே. மொத்த கணக்கு போட்டு பாருங்க, வாழ்க்கை புரியும். சரி, இதை பத்திரமா வச்சுக்கலாமா அப்படின்னா சோம்பேறி ஆயிருந்தா என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு கிடைக்காது. அப்ப இந்த இரண்டுக்கும் மத்தியில ஈக்குவேஷன் என்ன என்றால் அளவு முறை. 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். அளவு முறை. அப்ப அளவு முறையோடு பயன்படுத்தி விட்டால் உடல் நலமும் காக்கப்படும், நிறை செல்வமும் வந்து சேரும். நிறைய செல்வம் அல்ல, வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு வந்து சேரும். எனவே இந்த சமுதாய வாழ்க்கை என்பதே ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குது.
விலைவாசி உயர உயர எதையுமே பெற முடியாதுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, என்னுடைய முதல் மாச சம்பளம் வந்து ரூ. 560 தான். பேங்க்ல நான் சேர்ந்தபோது என்னுடைய முதல் மாச சம்பளம் ரூ. 560. ரிட்டயர் ஆகும்போது ரூ. 40,000. அவ்வளோதான் என்னுடைய வருமானம். 35 வருஷம் சர்வீஸில் கடைசியாக நான் வாங்கின சம்பளம் ரூ. 40,000. இந்த ரூ. 500 தொடங்கிய வாழ்க்கை தான். திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஒரு வீடை கட்டி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இப்போ அதே பேங்க் வேலைக்குள்ள சேர்ந்தா முதல் மாசம் சம்பளமே 40,000 வரும். ரூ. 500 பதிலாக இப்போ 40,000 ஸ்டார்டிங் சேலரி. ஆனா அவரும் இதே போல கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டை கட்டி 2 குழந்தைகளை பெற்று அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி, அப்படி என்றால் 500 ஈக்குவல் டு 40,000 தானே? சொல்லுங்க. 500 ஈக்குவல் டு 40,000. அப்போ பணத்தை வைத்து வாழ்க்கையை அளப்பதே பைத்தியக்காரத்தனம் என்பதை இந்த உலக மக்கள் இப்போது புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கை என்பது இயற்கை வளங்கள் மட்டுமே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிலத்தில் விளைந்த உணவைத்தான் சாப்பிட்டாகணும். எவ்வளவுதான் வார்ட்ரோப் ஃபுல்லா துணியை குவிச்சுக்கிட்டாலும் ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். 50 ஏக்கர்ல பங்களா கட்டிக்கிட்டாலும் நின்னா 2 அடிக்கு 2 அடி, உட்கார்ந்தா 4 அடிக்கு 2 அடி, படுத்தா 6 அடிக்கு 2 அடி. இவ்வளவுதான் கணக்கு. இதுக்கு மேல நிலத்தை அளக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் தூக்கக்கூடியது. அப்ப இதற்கு மேல் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் உபயோகப்படுத்த முடியாத பொருட்கள். உபயோகப்படுத்த முடியாது. அப்ப இந்த வாழ்க்கை என்பது என்ன? துன்பப்படவா பிறந்தோம், இல்லை சுகப்பட பிறந்தோமா? அப்ப நல்லா வாழணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துறாங்களே தவிர யாரும் புண்ணியத்தை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கை என்பது புண்ணிய கணக்கு தான். பணம் யாருக்கு சேரும்? 4 பேருக்கு பண உதவி செய்தவனிடத்திலே பணம் சேரும். 4 பேருக்கு உதவி செய்தவனிடத்திலே தொழில் பலம் சேரும். 4 பேருக்கு நல்ல கருத்துக்களை சொன்ன இடத்திலே ஞானம் சேரும். கொடுத்தது தான் திரும்ப வரும். Give the world the best you have. The best will come to you automatically. அப்ப வாழ்க்கை என்பது கொடுப்பதுதான், எடுப்பது மட்டுமல்ல. கொடுப்பதும் வாழ்க்கை தான். ஆனா யாராவது கொடுக்க விரும்புறாங்களா பாருங்களேன். அதாவது வங்கியில பணிபுரிந்த போது ஒரு பெரிய நகை கடைக்காரன் டெய்லி 1.5 கோடி கேஷ் கட்டுவான். நான் கேஷ் இன்சார்ஜ். தினசரி அப்ப 1000 ரூபாய் நோட்டுங்க. தினசரி 2-3 நோட்டு வந்து ஜெராக்ஸ் நோட்டு வச்சு கொண்டு வருவான். ஏன்னா 1.5 கோடி என்டி முடிக்கிறதுக்கு எப்படி கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் ஆகும். போன 3000 லாபம் தானே. தினமும் தெரிஞ்சே வச்சு கொண்டு வருவான். நான் அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன், ஏப்பா 1.5 கோடி சம்பாதிச்சிருக்க நேற்றுக்கு ஒரு நாள், இல்லை உன்னுடைய பங்கு லாபம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சுப்பார். இது பத்தாதா? இதுக்கு மேல இந்த 3 நோட்டு எதுக்கு ஜெராக்ஸ் நோட்டு வச்சிருக்கிற உள்ள? இதனுடைய விளைவு என்ன கவனிச்சு பார்த்தியா? நான் காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறேன். ஒரு 1000, 1500 ரூபாய் எனக்கு சம்பளம் வரும். அதில் இன்கம் டேக்ஸ் 30% பிடிச்சிருவான். மிச்சம் தான் எனக்கு சம்பளம். நான் வேலையை செஞ்சு ஒரு நாளைக்கு 3000 ரூபா ஃபோர்ஜரி நோட்டுக்குன்னு பேங்க் என்கிட்ட இருந்து பிடிங்கிருச்சேன்னு சொன்னா நான் எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? இது பாவம் உனக்கு தோணலையான்னு கேட்பேன். இல்லை சார், நான் வேலைன்னு வைக்கல சார். அது இதெல்லாம் வேண்டாம். நீ தங்கத்திலே வியாபாரம் பண்ற, உனக்கு நோட்டு தெரியாதா? கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும். ஆனா திருந்தவே இல்லை கடைசி வரைக்கும்.
திருந்தவே இல்லை. அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருடியும் சம்பாதிக்கணும், ஏமாத்தியும் சம்பாதிக்கணும், அடுத்தவன் எவ்வளவு பாதிக்கப்படுவான்னு கூட யோசிக்காம அளவுக்கு இருந்தா இதெல்லாம் பாவம் என்பது கூட மக்களுக்கு தெரியல பாருங்க. இதுதான் கொடுமை, இதுதான் கொடுமை. எனவே வாழ்க்கை என்பது ஒரு சுகமான வாழ்க்கை. யாரை ஏய்த்து துன்புறுத்தி நான் வாழ்ந்துட முடியாதுங்க. இயற்கை விதி துல்லியமானது. அது எல்லாத்தையும் கணக்கு வச்சு சரியான தீர்ப்பு கொடுத்துரும். அதனால் தெய்வநீதிக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை என்பது உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இதுதான் தெய்வநீதிக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. இதற்கு மேல் மனம் ஆசைப்படுகிற அளவுக்கு நம்ம போனோம்னு சொன்னா எல்லாமே துன்பத்தில் தான் முடியும், துன்பத்தில் தான் முடியும். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் தினசரி நமக்கு இந்த பாத்திரத்தை 10 தேய்க்கிறோம் பாருங்க. சமைக்கிறோம், தினசரி அது கழுவி வச்சாத்தான் அடுத்த நாள் சமைக்க முடியும். கழுவாத பாத்திரத்துல அப்படியே சமைச்சோம்னா ஃபுட் பாய்சன் ஆகி வாழ்க்கை முடிஞ்சு போயிருமே ஒரே நாள்ல. அதே போல மனசும் பாய்சன் ஆகிட்டே இருக்கும். இந்த அரசியல்வாதிகளோட செய்தியை பார்க்கிறோம், மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம். என்ன உலகம், என்ன மக்கள், என்னடா இது, மனசு அழுக்காது. இதை சுத்தப்படுத்தலன்னு சொன்னா எப்படி அடுத்த நாள் வாழ்க்கை நம்ம சந்திக்க முடியும்? எனவே பாத்திரத்தை தினசரி 10 தேய்ப்பதை போல மனதையும் 10 தேய்க்கணும். அதுக்குத்தான் விளக்குதல், விளக்குதல், விளக்கம் தான் அதுக்கு தீர்வு. அப்போ இந்த பாத்திரத்தை 10 தேய்ப்பது போல தினசரி நம்முடைய மனதை 10 தேய்ப்பது வாழ்க்கையை பற்றிய சிந்தனை. தத்துவம்னு பெரிய வார்த்தையை போட்டாங்க, யாருக்கும் புரியாதபடி பேசினா தத்துவம்னு அர்த்தம். அப்படித்தான் காலங்காலம் பேசிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை வேண்டியதில்லை, வாழ்க்கையை பற்றிய அனுபவம், சிந்தனை, அவ்வளவுதான். அப்ப இதை சிந்தித்து பார்த்து நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் தினசரி இறைவனை வணங்கி திருநீறு அணிதல். ஏதோ சிவபெருமான் பிடிச்சது திருநீறு நினைச்சிட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாம்பலாக போகின்ற இந்த உடல், அதான் திருநீறு. திருநீறு நெற்றியில வைக்கிற போது இந்த உடம்பு ஒரு நாள் இப்படி சாம்பலாத்தான் போகும். அதனால வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நிலைத்த புண்ணியத்தை தேட வேண்டுமே தவிர பாவத்தை சேர்த்திடக்கூடாது. இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே, ஒருத்தருக்கும் தீங்கதை நினையாதே. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான். பட்டினத்தார். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தடவை வளர்க்குறோம் தொந்தி. அப்பா சுகமா உடம்ப வளர்க்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா செத்துட்டா அதெல்லாம் எங்களுக்கு தான் உணவுன்னு சொல்லி நாய் நரிகள் பேய் கழுகு அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு காத்திருக்குது. ஆமா, நான் மனிதன் அல்லவா, புத்திசாலித்தனமா அடக்கம் பண்ணிடுறோம். பண்ணலைன்னா அதுவும் 6 அடி ஆழமா தோண்டிடுறோம். மேலாக்கு தோண்டினாக்க அதையும் அது பறிச்சு சாப்பிட்டுரும். அதனால தான் 6 அடி 7 அடி தோண்டி ஆழமா பதிக்கிறோம். இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் நத்திங் அண்ட் மீனிங்லெஸ். ஒண்ணுமே இல்லை. இதை போய் இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிறாங்க பாருங்க. பைத்தியகாரத்தனமா தெரியும். இந்த மக்களை பார்க்கிற போது, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற போது எனக்கே என்னை பைத்தியகாரனா தான் தெரியுது. மற்றவங்க வாழ்க்கையோ வேடிக்கை தான். என்ன இருக்கு இதுல? இதெல்லாம் சிறு வயதிலே சொல்லி கொடுக்கணும். இந்தந்த பருவத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா ஏதோ வாழ்க்கை பெரிய சொர்க்குலோகம் நினைச்சுக்கிட்டு கடைசியில பார்க்கிற போது வாழ்க்கை சூன்யமா தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அப்பப்ப மறந்து போயிடும். அது மட்டும் இல்ல, பட்ட துன்பங்களே நமக்கு
வடுக்களே தவிர அனுபவித்த சுகங்கள் நமக்கு நிற்காது. அப்ப கடைசியில கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து இப்படித்தான் இருக்கும். அதனால் இது ஒன்றும் பெருசா பாராட்டிக் கொள்கின்ற அளவுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை இல்லை. நேற்று வந்தோம், இன்று வாழ்கிறோம், நாளை போக போகிறோம், இவ்வளவுதான். நான் வாழ்ந்ததை பத்தி யாரும் சரித்திரம் எழுத மாட்டாங்க. நாமே எழுதி வைத்தாலும் யாரும் படிக்கவும் மாட்டாங்க. இவ்வளவுதான் அங்க வாழ்க்கை. எனவே இது புரிந்து நல்லபடியாக சாந்தமான வாழ்க்கையாக வாழ்ந்து போகணும் என்பதற்காகத்தான் தவமும் தத்துவ விளக்கமும் என்று தினசரி மகேஷ் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். பயன்படும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. இத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு. அப்போ எத்தனை நாளைக்கு நான் வாழ்ந்தால் இந்த சொத்தை நான் அனுபவித்து தீர்க்க முடியும்? அப்பா, வாய்ப்பே இல்லைங்கய்யா. அருமை. பிச்சைக்காரன் அருமையான படம் பார்க்கலாம். நிச்சயமா நான் அந்த கணக்கு தான் எப்படி கணக்கு பண்றது. இப்ப நமக்கு வந்து எத்தனை நாள் வாழணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்தாதான் இப்ப நம்ம கிட்ட இருக்க சொத்தை வந்து நம்ம காலி பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? பாதிக்கு மேல, அதாவது இப்ப ஒரு சராசரி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 80, 90 வயசு வரைக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு, மீதம் இருக்கிறத பூரா நம்ம குடுத்துறணும். கணக்குப்படி. ஆமா. சரி. அப்புறம் இன்னொரு கணக்கு நீங்க சொன்னீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 550 தான் சம்பளம். இன்னைக்கு தேதிக்கு 40,000. அப்போ 550, 40,000மும் சமம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ இன்னைக்கு உள்ள பணம் இன்னைக்கு ரூ. 1 இருக்குன்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரூ. 10 இருந்தா தான் அந்த ரூ. 1 மதிப்பு. ஆமா, ஆமா. அப்போ அதையும் நம்ம கணக்குல எடுத்து அதுக்கேத்த மாதிரி நாம அதுக்கப்புறம் உழைப்போம், சம்பாதிப்போம். இப்போ எவ்வளவு காலத்துக்கு உழைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்லங்கய்யா? ஆமா, ஆ. ஆமா. அதாவது இவ்வளவு கணக்கு போடுறோம் இல்லைங்கய்யா, இட்லி சட்னி தத்துவம் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. கேள்விப்பட்டது இல்லையா? நான் கண்டுபிடிச்சது. சாப்பிடும் போது யாராவது ஒரு இட்லிக்கு இவ்வளவு சட்னி போதுன்னு கணக்கா அளவிட்டு போட்டு சாப்பிட்டு இருக்காங்களா? சத்தியமா இல்ல. அப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு இட்லிக்கு இவ்வளவு சட்னி தேவை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த ஜென்மம் வரைக்கும் எவ்வளவு பணம் தேவைன்னு கணக்கு போடுறோம். இது எப்படி மேட்ச் ஆகும்? அதானே. ஆகா, சரி, தொடர்ந்து சிந்திக்க வேண்டியது. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு இட்லிக்கு இவ்வளவு சட்னி வேண்டாம் உனக்கு தெரியாது, 7 தலைமுறைக்கு என்னவன்னு யோசிக்கிறிய மாங்கா மடையா. வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நல உலகில் போராட்சி, சீர்செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்தல்,
இது உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வலியுறுத்தியோர் நச்சிந்தனை வளர்ப்பு பாடல்கள் படியார்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையரும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.